Hi friends, welcome to Amuda's Multi Crafts. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ரமே த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். இந்த மேக்ரமே த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 3mm சைஸுங்க. பாருங்கள், 3mm சைஸ் திக்னஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து மேக்ரமே த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ஆர் பர்ஸ் த்ரெட்டுன்னு கேட்டாலும் இந்த மாதிரி த்ரெட்டு கிடைக்குங்க. இது வந்து 2mm 3mm 4mm இப்படி எல்லா சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து பர்ஸு பேக்கு இதெல்லாம் போடுறதுக்கு வந்து இந்த த்ரெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த த்ரெட்டில் வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து பர்ஸு போட்டு காமிச்சிருப்பேன். இதில் 2mm த்ரெட்டில் வந்து நான் பர்ஸு போட்டு காமிச்சிருப்பேங்க. இப்போ இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி வந்து ஒரு டோர் மேட் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அந்த டோர் மேட் வந்து இந்த த்ரெட்டில் போடுறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உள்ளனில் போடுறது வந்துட்டு நிறைய பேர் வந்து ஸ்லிப் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து இந்த த்ரெட்டில் வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது வந்து உள்ளன் த்ரெட்டை விட காஸ்ட்லிங்க. இது வந்து கொஞ்சம் வந்து ஷைனிங்காக இருக்கும். இது வந்து உள்ளன் த்ரெட்டை விட கொஞ்சம் காஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த ஆனியன் கலரும் இந்த டார்க் க்ரீன் கலரும் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் பண்ண போகிறேங்க. இங்கே பாருங்கள், ஹூக் சைஸ் வந்து நான் 4mm ஹூக் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 3 to 5 வரைக்கும் எந்த ஹூக் சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க. அப்புறம் எப்பவும் போல் ஒரு கட்டரும். இது வந்து கம்மெல்லாம் நம்ம போட்டு நம்ம பேஸ்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இது வந்து நரம்பு, இதில் கொஞ்சம் நரம்பு மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது வந்து நம்ம பேர்ன் பண்ணால் மட்டும்தான் இது வந்து சேஃப்டியாக இருக்கும். இல்லாட்டி வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம இந்த மாதிரி சுற்றி வச்சாவே நம்ம ஒரு இடத்துல எடுத்தோம்னாவே பாருங்கள், அப்படியே வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கலண்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு இது வந்து இதோட குவாலிட்டி வந்து அப்படி இருக்கும். சரிங்களா? இது வந்து நல்ல பாருங்கள், நல்ல திக்னஸான த்ரெட்டும் கூட. இது ஒரு சிம்பிளான மேட்டு தாங்க. இது வந்து ரவுண்டு ஷேப்பில் போட போகிறோம். ரொம்ப சிம்பிளான மேட்டு தான். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நீங்கள் சர்க்கிள் ஷேப்பு இதெல்லாம் போட தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து இதை ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பார்ட்டு ஃபுல்லாக வந்து இந்த கலர் யூஸ் பண்ணி போட போகிறேன். அப்புறம் சுற்றி வந்து ஃபினிஷிங் வந்து டார்க் க்ரீன் யூஸ் பண்ணி போட போகிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோஸ் வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க. நிறையா ஸ்வெட்டர்ஸு இது மாதிரி எல்லாமே போட்டிருக்கேன். உங்கள் ஃபீட்பேக்ஸும் நல்லா இருந்துச்சுங்க. இப்போ நான் நடத்துகிறது உங்களுக்கு, நான் சொல்லித்தரதெல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளுங்க. நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாமே பேசிக்கில் இருந்து உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் இருக்க கற்றுக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இப்படி நம்ம இப்படி சுற்றிக்கணும். மேஜிக் ரிங், இந்த மேஜிக் ரிங்குள்ளே நான் டோட்டலாக வந்து 18 டிசிஸ் போட போகிறேங்க. நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பெர்ஃபெக்ட் சர்க்கிள் எப்படி போடுறதுன்னு தெரியும். இருந்தாலும் இது நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து சர்க்கிள் எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதில் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 1 டைம் 2 டைம் 3 டைம் பாருங்கள், 3 செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ளேயே அடுத்தது 17 டிசி போட போகிறேன். 17 டிசி போட்டால் இதையும் சேர்த்து 18 கவுண்ட்டு பாருங்கள். 1 2 3 4 இதே மாதிரி டோட்டலாக 17 போட்டு வாங்க. பாருங்கள், நான் டோட்டலாக வந்து 18 போட்டேன். 18 போட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் 1 2 3 செயின்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த தேர்டு செயினில் வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். ஓகேங்களா? போட்டு இந்த சர்க்கிள் இதோடது வந்து நல்லா டைட்டாக இழுத்துட்டுக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்கு வந்து இந்த உள்ளன் த்ரெட்டில் எப்படி போடுறோமோ அதே போல் தான் இருக்கும். இதில் எந்த டிஃப்ரென்ஸும் வராது. நம்ம உள்ளன் த்ரெட்டில் எப்படி போட்டிருக்கோமோ அதே போல் தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்து இன்க்ரீஸ் ரோ உங்களுக்கு தெரியும். இன்க்ரீஸ் ரோ நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். 2 செயின் மட்டும் போடுறேன். 2 செயின் மட்டும் போட்டு இதே சேம் ஸ்டிச்சுக்குள்ளே 1 டைம் போடுறேன். ஓகேங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் தெரியாது. அப்போ போட்டாச்சு. இப்போ அடுத்த செயின் பாருங்கள், இந்த சேம் செயினுக்குள்ளே போட்டிருக்கேன். இப்போ அடுத்த செயின்னா இந்த இடத்துல ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் 2 2 டைம்ஸ். செகண்ட் ரவுண்டு வந்து நம்ம 2 2 டைம்ஸ் போடணும். அப்போ நான் இப்போ டோட்டல் 18 போட்டிருக்கேன்னா 18 × 2. அடுத்து நம்ம சர்க்கிள் இது பேஸ் இதில் நான் போட்டிருப்பேன், போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறதுன்னு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம எவ்வளோ செயின்ஸ் நம்ம டோட்டலாக 10 போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்க சென்டரில். அப்போ ஒன்றுலேயும் 2 2 பாருங்கள், இது எல்லாத்துலேயும் 2 2 போடணும்.
இது ரொம்ப சிம்பிளான மேட்டு தாங்க. நம்ம வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் யூஸ் பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒவ்வொன்றிலையும் 2 2 போடணும். இதே மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் அப்படியே 2 2 போட்டுவாங்க. பாருங்கள், கரெக்டாக அந்த எண்டுக்கு வந்துட்டேன். இந்த எண்டுக்கு வந்துட்டு இப்போ இந்த 2 செயின்ஸை விட்டுறணும். நல்லா பாருங்கள், இந்த 2 செயின்ஸை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லைங்களா, ஏன்னா நீங்கள் 3 செயின்ஸில் ஜாயின் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த நேரம் கேப் வர மாதிரி இருக்குது. அதனால தான் நான் இப்படி போட்டிருக்கேன். 2 செயின்ஸ் போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். இப்போ எப்படி பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு ரவுண்ட் வந்துடுச்சுங்களா? பாருங்கள், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் ரவுண்டு அதே போல் தான் போட போகிறேன். எப்படி போடுறேன், 2 செயின் போடுறேன். எல்லா இடத்துலையும் 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டு சேம் அதே ஸ்பேஸ்க்குள்ளே வந்துட்டு ஒரு டபுள் குரோஷேன்னு உங்களுக்கு தெரியலைங்களா, இந்த மாதிரி டபுள் குரோஷே, அதாவது ஒரு செயின் போட்டு அதே ஸ்பேஸ்க்குள்ளே. அப்போ இது ரெண்டுமே சேர்த்து நம்மளுக்கு ஒன்றா தான் கவுண்ட் பண்ணணும். ஏன்னா 2 செயின் தான் போட்டிருக்கோம். 3 செயின்ஸ் போட்டால் தான் தனி டிசியாக கவுண்ட்டு. 2 செயின் போட்டால் ஒரு டிசியாக தான் கவுண்ட். ஓகேங்களா? இப்போ சேம் இதுக்குள்ளே ஒரு டிசி போட்டிருக்கோம். இப்போது ஃபஸ்ட் ரவுண்ட் எப்படி போட்டோம், 18 போட்டோம். அடுத்தது வந்து ஒன்றுலேயும் 2 2 போட்டோம். பாருங்கள், 2 செயின் போட்டு சேம் அதே இடத்துல வந்து டபுள் குரோஷே போட்டிருக்கேன். இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 1 1, அதுக்கு அடுத்தது வந்து 2 2 போட்டிருக்கோம். அடுத்ததில் வந்து 1 2. இப்போ இதில் வந்து சிங்கிளாக கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததில் வந்து 2 டபுள் குரோஷே. ஓகேங்களா? இப்படி தான் ரவுண்டு இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். பாருங்கள், 1 டைம், அடுத்ததில் 2 டைம். இது ரொம்ப சிம்பிள் தாங்க, ஈஸியாக போட்டுடலாம். பாருங்கள், 1 டைம், அடுத்ததில் 2 டைம், 1 2 1 2 1 2, அவ்வளோதான் கணக்கு. இதில் வந்து 1 டைம் டிசி போடணுங்க, இதில் 2 டைம் போடணும். அதே மாதிரி சுற்றி போட்டுவாங்க. பாருங்கள், லாஸ்ட் வந்தாச்சு. இப்போ இங்கே 2, அடுத்ததில் வந்துட்டு எனக்கு 1ஓட முடியுது. அதே மாதிரி நம்ம கணக்கு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த 2 செயின்ஸ் விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் இதில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு எங்கே ஜாயின் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து தெரியாத மாதிரி இந்த சர்க்கிள் கொண்டு வரணும். தெரியுதுங்களா? எங்கே ஜாயின் பண்ணோன்னு தெரியாத மாதிரி இந்த சர்க்கிள் நம்ம கொண்டு வரணும். இப்போது இதில் 1 1 போட்டோம், அடுத்ததில் 2 2 போட்டோம், அடுத்ததில் 1 2 1 2 போட்டிருக்கோம், அடுத்ததில் 1 1 2 போடணும். பாருங்க, 2 செயின் போடுறேன், ஒரு சுற்று சுற்றுறேன், சேம் ஸ்பேஸில் தான் விடுறேன், விட்டு ஒரு டபுள் குரோஷே. போன டைம் என்ன போட்டோம், 1 போட்டு 2 போட்டோம், 1 போட்டு 2 போட்டோம். இந்த டைம் 1 1, 2 டைம்ஸ் 1 போடுறோம், அதுக்கப்புறமா 2 போடுறோம். ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள் தாங்க, உங்களுக்கே போட்டு பழகினா ஈஸியாக வந்துடும். பாருங்கள், 1, அடுத்ததுலேயும் 1, அதுக்கு அடுத்ததில் 2. டபுள் குரோஷே மட்டும் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் பலவிதமான ப்ராஜெக்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி போடலாங்க. ஓகேங்களா? இதே போல் ரவுண்ட் இங்கே வந்து ஜாயின் பண்ணிடணுங்க. அதுக்கு அடுத்த ரவுண்டும் அதே போல் தான். இப்போ நம்ம இங்கே வந்து 2 2 போட்டிருக்கோம், 1 2 போடுறோம், இது 1 1 2 போடுவோம். அப்போ இதே இடத்துக்கு இங்கே கொண்டு வந்துட்டு இந்த 2 செயினை விட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச், இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அப்புறம் அதுக்கு அடுத்த ரவுண்டு வந்து அதே போல் 1 1 1 போட்டு அடுத்தது 2. இதே மாதிரி தாங்க நம்ம ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ ரவுண்ட்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ரவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் கொடுக்குறேங்க, எப்படி வந்து சர்க்கிளை வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிறது தனி வீடியோ போட்டிருப்பேன், அதுவும் பாருங்கள். இப்போ இந்த மேக்ரமே த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி மேட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்துடலாங்க. நான் உங்களுக்கு டோட்டலாக இன்னொரு 5 6 ரோ போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது வரைக்கும் நான் இவ்வளோ ரவுண்ட்ஸ் போட்டு வந்துட்டேன். எவ்வளோ ரவுண்ட் போட்டிருக்கேன் பாருங்கள், 1 2 3 4 5 ரவுண்ட்ஸ் போட்டிருக்கேன். அப்படியே இன்க்ரீஸ் ஆங்க. இது ஃபுல்லாக வந்து 1 1, இது 2 2, இது 1 2 1 2, இது 1 1 2, அடுத்தது வந்து 1 1 1, அப்புறம் 2, அந்த மாதிரி இன்க்ரீஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸ் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த ரவுண்டு எப்படி போடுறேன்னு பாருங்கள். 2 செயின் போடுறேன், 2 செயின் போட்டு சேம் அதே இடத்துல வந்துட்டு ஒரு டிசி போடுறேன்.
2 செயின் போடுறேங்க. 2 செயின் போட்டு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே. அதாவது 2 செயின் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அடுத்ததில் டபுள் க்ரோஷே. 2 செயின் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அதுக்கு அடுத்ததில் டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி போட்டு வரணும். எப்படிங்க? 2 செயின் போடுறோம், ஒரு சுற்று சுற்றுறோம், ஒரு ஸ்டிச்சை விட்டுறோம், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே. 2 செயின் போடுறோம், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுறோம், அதுக்கு அடுத்ததில் டபுள் க்ரோஷே. இதே மாதிரி இது ஃபுல் ரவுண்டு ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இது ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி சர்க்கிளாக வந்துருச்சு. இந்த மாதிரி சர்க்கிளாக வந்ததையும் கரெக்டாக வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பாருங்கள் ஒரே ஒரு ஸ்டிச்சு தான் இருக்குது. இப்போது அந்த ஃபஸ்ட் இடத்த 2 செயின்ஸ் போட்டாச்சு. ஃபஸ்ட் இடத்துலையே கொண்டு வந்து நான் இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. பாருங்கள் ரவுண்டு வந்து எப்படி கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். செயின்ஸ் எல்லாம் போட்டு இப்படி கரெக்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். அடுத்தது நம்ம இந்த சிங்கிள் க்ரூஷே இந்த ரவுண்டே தாங்க போட போகிறோம். டபுள் க்ரூஷே ரவுண்டே தான் போட போகிறோம். ஆனால் எப்படி போட போகிறோன்னு பாருங்கள். 2 செயின் போட்டேன், ஒரு சுற்றி அந்த சேம் ஸ்பேஸில் ஒரு டபுள் க்ரூஷே. அப்புறம் இங்கே இந்த ஸ்பேஸுக்கு இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொரு ஸ்பேஸ்க்குள்ளேயும் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ஒவ்வொரு ஸ்பேஸ்க்குள்ளேயும் 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இந்த இடத்துல இந்த ஆல்ரெடி ஒரு டிசி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அங்கே ஒரு டபுள் க்ரூஷே. பாருங்கள் இந்த ஸ்பேஸில் இந்த ஸ்பேஸில் 2 டபுள் க்ரூஷே. இந்த ஸ்டிச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒரு டபுள் க்ரூஷே. இந்த ஸ்பேஸில் 2 டபுள் க்ரூஷே, அந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு டபுள் க்ரூஷே. ஸ்பேஸில் அந்த 2 செயின் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த 2 செயின் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரூஷே. அந்த ஒரு ஸ்டிச்சு போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டிச்சு மேலே ஒரு டபுள் க்ரூஷே. ஓகேங்களா? இதே போல் வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லாக போட்டு வந்துடணும். பாருங்கள் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக இதே ஒர்க்கை அதேமாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடணும். இந்த ஒர்க்கை இந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள் அந்த ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டேன். இப்போ நம்மளுக்கு இந்த த்ரெட்டு வேண்டாம், அதனால் இந்த த்ரெட்டை வந்து நான் கட் பண்ணி விட்டுறேன். வேறு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். பாருங்கள் இது ஆல்ரெடி போட்ட பிசுறு, இது எல்லாத்தையுமே நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். இந்த பேர்ன் பண்ணோம்னா அப்படி நல்ல இதாகி மெல்ட்டாகி ஒட்டிக்குங்க. ஆனால் கையில் மட்டும் தொட்டுறாதீங்க. ஆனால் கையில் தொட்டோம்னா இது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். பாருங்க அவ்வளோதான், ஒட்டியாச்சு. பாருங்கள் இப்போ ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சது நம்மளுக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் வந்தாச்சு. இதே நம்ம 4 mm த்ரெட்டு
அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எப்படி தெரியும்னா இந்த நேர் வந்து இப்படி வளைஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் அது விரிஞ்சிருங்க. நம்ம இதில் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கிறங்காட்டிக்கு ஃபுல்லாக நம்மளுக்கு நல்லா ஃபுல்லாக விரிஞ்சு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெப்பு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது இந்த க்ரீன் கலர் மேக்ரமே த்ரெட் யூஸ் பண்ணுறேன். இந்த க்ரீன் கலரில் பாருங்கள், நான் எந்த இடத்துல ஜாயிண்ட் கொடுத்தனோ அந்த இடத்துலையே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ண இடத்துலையே ஓப்பன் பண்ணி இந்த க்ரீன் கலர் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த க்ரீன் கலர் அட்டாச் பண்ணிவிட்டு பாருங்கள், 2 செயின் போடுறேன். சேம் ஸ்பேஸில் ஒரு டிசி போடுறேன். பாருங்கள், அதே போல் ஃபுல்லாக எல்லா ஸ்டிச்லேயும் பாருங்கள், எல்லா ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டிசி போட்டு வரேன். அவ்வளோதாங்க. பாருங்கள், எல்லா இடத்துலையும் எல்லா செயினுக்குள்ளேயும் ஒவ்வொரு டிசி. இந்த ரவுண்டு வந்து சிம்பிளாக எல்லா இதுக்குள்ளேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே மட்டும் அப்படியே போட்டு வர்றது. பாருங்க, இந்த மாதிரி டபுள் க்ரோஷே ஃபுல்லாக இதுமாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி இது ஃபுல்லாக டபுள் க்ரோஷே மட்டும் இப்படி ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஃபுல்லாக டபுள் க்ரோஷே போட்டு வந்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்திருக்கு. இந்த கால் மிதி வந்து கொஞ்சம் சின்னதாக தாங்க போடுறோம். இது வந்து நம்ம பூஜா ரூமுக்கு அந்த மாதிரி போடுற கால் மிதி தாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் சின்னதாக போட்டால் போதும். முன்னாடி நம்ம டெக்கரேட்டிவாக வைக்கிறதுக்காக தான். அதனால் சின்னதாக போட்டால் போதுங்க. பாருங்கள், நான் இந்த இதை முடிச்சுட்டு அதே சொன்ன மாதிரி ஃபஸ்ட் இதில் வந்துட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், ரவுண்ட்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். இன்க்ரீஸ் ரவுண்ட் ஃபஸ்ட்டு எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 18 போட்டேன். அதுக்கடுத்தது 2 2 போட்டிருக்காங்க. அதுக்கடுத்தது 1 2 1 2, அதுக்கடுத்தது 1 1 2, அதுக்கடுத்தது 1 1 1, அப்புறமா 2. இந்த மாதிரி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டிசி போட்டு 2 செயின் போட்டு ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி ஒரு டிசி, அதாவது ஒரு டிசி ஒரு செயினை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து 2 செயின் போட்டு அடுத்ததில் டிசி. இந்த மாதிரி இந்த ரவுண்டு முடிச்சிருக்கேன். இந்த ரவுண்டு முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டிச்சுக்கு மேலேயே ஒரு ஸ்டிச்சு, இந்த கேப்பில் 2, இந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு, கேப்பில் 2, அந்த மாதிரி போட்டிருக்கேன். அந்த மாதிரி போட்டு இந்த 2 ரவுண்டும் நான் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ எதுவுமே பண்ணலங்க. இந்த 2 ரவுண்டும் இதுக்கு மேலேயே, அதாவது இந்த 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 ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு மேலேயே போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை முடிச்சுட்டு அடுத்த ஒரு இன்க்ரீஸ் போட போகிறோம். அது எப்படின்னு பாருங்கள். இதே தாங்க, இந்த ரோ தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். பாருங்கள், 2 செயின் போட்டிருக்கேன். சேம் ஸ்பேஸ் நான் பாருங்கள் வேறு ஸ்பேஸ் எதுலேயும் போடல. சேம் ஸ்பேஸில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே போடுறேன். ஓகேங்களா? பாருங்கள், சேம் ஸ்பேஸில் தான் டபுள் க்ரோஷே போட்டிருக்கேன். போட்டுட்டு 2 செயின் போடுறேங்க. 2 செயின் போட்டு ஒரு ஸ்பேஸை விட்டு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷே. ஓகேங்களா? அதாவது 2 செயின் போடுறோம், ஒரு ஸ்டிச்சை விட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே. 2 செயின் போடுறோம், ஒரு ஸ்பேஸை விட்டு அடுத்ததில் டபுள் க்ரோஷே. 2 செயின், ஒரு ஸ்டிச்சு ஸ்கிப், அடுத்ததில் டபுள் க்ரோஷே. இந்த மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டு வரணும். ஓகேங்களா? இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டு நீங்கள் அதுக்கடுத்து இது அப்படியே ரிப்பீட்டட் ரோவே தாங்க. பாருங்கள், இதை வந்து அப்படியே நம்ம ரிப்பீட் தான் பண்ணுறோம். பாருங்கள், இந்த ரோ போட்டு முடிச்சுட்டு இந்த ரோ முடித்ததையும் அதுக்கடுத்து இந்த ரோ எப்படி பண்ணுவோம், இங்கே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு டிசியில் வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணிடுவோம். ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயே ஒரு 2 செயின் போட்டு ஒரு டபுள் க்ரோஷே, இந்த கேப்பில் 2 டபுள் க்ரோஷே, இந்த செயின் மேலே ஒரு டபுள் க்ரோஷே, அதே மாதிரி போட்டு 1 2 3 இந்த 3 ரவுண்ட்ஸும் நம்ம போட்டுருவோங்க. 3 ரவுண்ட்ஸ் போட்டுட்டு லாஸ்ட்டாக ஒரு ஃப்ளவர் ரவுண்ட் போட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோங்க. இப்போ இந்த ரவுண்டை வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு வரலாம். பாருங்கள், ரவுண்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு. ரவுண்ட் பாருங்கள், சர்க்கிள் எப்படி பெர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம எங்கே ஜாயின் பண்ணோம் அந்த மாதிரி கூட நம்மளுக்கு தெரியாதுங்க. அந்த மாதிரி நம்ம பெர்ஃபெக்டாக போடணும். ஓகேங்களா? இந்த பெர்ஃபெக்ட்டுன்னு சொல்கிறது வந்து நம்ம ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்கணுங்க. நம்ம ஒருத்தங்களுக்கு போட்டு தரும்போது அவங்க வந்து அது ரொம்ப பார்த்தாவே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணுங்க நம்ம. அதனால தான் பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது.
பாருங்கள் இங்கே முடிச்சுட்டு நான் பாருங்கள் இந்த 2 செயின் போட்டதில் இந்த ஜாயினிங் பண்ணுற இடத்துல மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் எதுவுமே வராதுங்க. பாருங்கள் நான் லாஸ்ட் வந்து 2 செயின் போட்டிருக்கேன். இந்த 2 செயின் போட்டதில் நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போடலங்க. அதுக்கு உள்ளேயே வந்து நான் ஒரு டபுள் குரோஷே போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த இடத்துல நான் ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அப்புறம் மிஸ்டேக் வந்துடுது. அப்போ அது எங்கே மிஸ்டேக் வருதுன்னு உங்களுக்கும் கண்டுபிடிக்க தெரியறதில்ல. அதனால் வந்து ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள். நான் எங்கெங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள் 1 2 செயின்ஸ் போட்டேன். நல்லா பாருங்கள் 2 செயின்ஸ் போட்டு சேம் ஸ்பேஸில் தான் நான் ஒரு டிசி போடுறேன். சரிங்களா? இப்போ இங்கே எல்லாமே இங்கே 2 2வாக இருக்கும். அதனால் இது 2 அப்படின்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணக்கூடாது. இது ரெண்டும் சேர்த்தே நம்மளுக்கு ஒரு டிசி தான். ஏன்னா நான் 2 செயின் தான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த சர்க்கிள் அப்போ ஸ்பேஸ் தெரியாது. அதுக்காக தான் இப்படி போட்டிருக்கோம். இப்போது இந்த கேப்பில் வந்து நம்ம 2 டிசி போடணும். இந்த கேப்பில் 2 டிசி போடுவோம். அப்புறம் இந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு டிசி, இந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு டிசி. பாருங்கள் இந்த கேப்பில் 2 டிசி போடுவோம். இந்த ஸ்டிச்சுக்கு மேலே ஒரு டிசி, கேப்பில் 2, இந்த ஸ்டிச்சு மேலே 1. இந்த த்ரெட்டில் வந்து நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறது உள்ளனை விட ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா த்ரெட்டு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்மளுக்கு வந்து இழுத்துகிட்டே இருக்கிறதுக்கு நல்லா இருக்கும் மேக்ரமே த்ரெட். அதனால் வந்து நம்மளுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கும். ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த த்ரெட்டில். பாருங்கள் நான் இந்த அளவுக்கு போட்டேன். இது வந்து நம்ம பூஜை அறைக்கு வந்து போடுற அந்த பூஜை முன்னாடி போடுற கால் மேட்டுங்க. அதனால் வந்து ரொம்ப பெருசு வேண்டாம், ஒரு அளவுக்கு அதிகம் போட்டால் போதும். இப்போ பாருங்கள் நான் இந்த ரோ போட்டிருக்கேங்களா, இந்த ரோ போட்டு இப்போ இந்த ரோ இதை முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு இந்த ரோ போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 ரோவை இதுக்கப்புறம் அப்படியே இந்த 3 ரோஸையும் இப்போ இப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த ரோ எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. பாருங்கள் இதே மாதிரி ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே வரும்போது இந்த 2 செயின்ஸ் விட்டுட்டு இந்த டபுள் குரோஷேல வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ இங்கே ஜாயின் பண்ண இல்லைங்களா, அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு மறுபடியும் 2 செயின் போடணும். சேம் ஸ்டிச்சில் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி இந்த 2 ரோஸ், அதாவது இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது இந்த ரோவும் அப்படியே கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து ரிப்பீட்டட் ரோஸ் தான். பாருங்கள் இந்த 1 2 3 4 இந்த 4 ரோஸ் இப்போ திருப்பி 4 ரோஸாக ரிப்பீட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. நீங்களும் இந்த 4 ரோஸ் ரிப்பீட் பண்ணிட்டு வந்துடுங்க. பண்ணி முடித்த பிறகு அதாவது இது வந்து கேப்பில் 2 போட்டு இந்த ஸ்டிச் மேலே 1 போடுவோம். அடுத்தது வந்து எல்லா ஸ்டிச்லேயும் 1 அதுக்கு அடுத்த ரோவும் எல்லா ஸ்டிச்சும் 1 அது போட்டு முடிச்சிருங்க. ஓகேங்களா? அதை ரோ முடித்த பிறகு அடுத்த ரோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் இது வரைக்கும் போட்டுட்டேன். நான் திருப்பவும் சொல்கிறேன் இது எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து 18 டிசி போட்டிருக்கேங்க ஃபஸ்ட் ரவுண்டு. செகண்ட் ரவுண்டு வந்து அந்த 18ஐயும் 2 2வாக மாற்றிருக்கேன். தேர்டு ரவுண்டு வந்து ஒரு ஸ்டிச்சில் 1 அடுத்த ஸ்டிச்சில் 2 போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்ததில் பார்த்திங்கன்னா 1 1 அப்புறம் 2 போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்த ரவுண்ட் பார்த்திங்கன்னா 3 இதில் 1 போட்டு 2 போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதோட இன்க்ரீஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு செயினை விட்டு ஒரு செயின் வந்து டபுள் குரோஷே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு டபுள் குரோஷே போட்டிருக்கேன், 2 செயின் போட்டிருக்கேன், ஒரு டபுள் குரோஷே, நடுவில் ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டிச் எப்படி போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சுக்கு மேலேயும் 1 இந்த கேப்பில் 2 அந்த மாதிரி போட்டிருக்கேன். இது 2ம் நார்மலான ஸ்டிச்சஸ் தான். பின்ன இந்த 3 ஸ்டெப்பு தான் இங்கே அப்படியே ஃபாலோ பண்ணியிருக்கு. இன்க்ரீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இதோட இன்க்ரீஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். இங்கே வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ஓப்பன் இது போட்டுட்டு இந்த இன்க்ரீஸ் வந்து இதுக்குள்ளே உள்ள 2 கொடுத்துருக்கு இல்லைங்களா, அவ்வளோதான். சரிங்களா? இந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரியது தாங்க வரும். இது வந்து பூஜை ரூமுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு மேட்டுங்க. பூஜை ரூமில் வந்து கோலமெல்லாம் போட்டிருப்போம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு விரித்து விட்டுட்டோம்னா அழகாக இருக்குங்க. ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். பாருங்கள் இது நிறைய டிசைன்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்கள் வந்து கற்றுக்கிறதுக்காக நான் சிம்பிளான டிசைன் தான் போட்டிருக்கேன். பாருங்கள் நான் இப்போ லாஸ்ட்டுக்கு வந்துட்டேன். டபுள் குரோஷே போட்டு ஸ்டாப் பண்ணுறோம். இது வந்து ரொம்ப பெருசாக போடக்கூடாதுங்க. இந்த மேட் வந்துட்டு நம்ம கொஞ்சம் சின்னதாக தான் போடணும். பாருங்கள் நான் எப்படி வந்து இது பண்ணியிருக்கேன்னு. இந்த 2 செயின் விட்டுட்டேன். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணுறேன். ஓகேங்களா? இதோட நம்மளுக்கு முடிஞ்சது. இப்போது லாஸ்ட் ரவுண்ட் எப்படி, இது வந்து இப்போ நான் போடுறது லாஸ்ட் ரவுண்ட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். எப்பவும் போல்
அதாவது ஒரே ஒரு ஸ்டிச் போடுறேன். ஒரே ஒரு செயின் போட்டு சேம் சர்க்கிள்குள்ளே ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். சரிங்களா? இதே சேம் இடத்துலையே, அதாவது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு அதே இடத்துல ஒரு செயின் போட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போடுறேன். அதுக்கு அடுத்து ஒரு சுற்றிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 5 டபுள் க்ரோஷே போடணும். 1 2 3 4 5 டபுள் க்ரோஷே போடணும். பாருங்கள், 5 டபுள் க்ரோஷே இதில் போடணும். போட்டுட்டு நம்ம செயின்ஸோ எதுவுமே போட வேண்டாம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே பாருங்கள். அப்போ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும், ஒரு ஃப்ளவர் ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது இப்போது நம்ம என்ன பண்ணோம், இங்கே என்ன பண்ணோம், இந்த ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்ததில் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம். எல்லா தடவையும் ஒவ்வொரு இடம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ அதுக்கு அடுத்தது ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் 5 டபுள் க்ரோஷே, அதாவது ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி சிங்கிள் க்ரோஷே, ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அதே ஹோலில் 5 டைம்ஸ் டிசி போடணும், டபுள் க்ரோஷே போடணும். பாருங்கள், 3 4 5. அப்புறம் இந்த பக்கத்து ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே. இது வந்து ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக இந்த டிசைன் போடுறோம். ஓகேங்களா? இதை போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுவும் நீங்கள் வந்து உள்ளன் த்ரெட்லேயும் போடலாம். பின்ன இந்த மாதிரி மேக்ரமே த்ரெட், பர்ஸ் த்ரெட் இருக்கு இல்லைங்களா, இது வாங்கி யூஸ் பண்ணலாம். இது வந்து பூஜா ஹால்கிட்ட போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம அடிக்கடி கோலம்லாம் போடுறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி விரிச்சு விட்டோம்னாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து மேக்ரமே த்ரெட் 4, இது வந்து நம்மளுக்கு 2 mmங்க. நான் 4 mm த்ரெட்டு யூஸ் பண்ணி ஒரு மேட் போட்டிருக்கேன். பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க்கில் பாருங்கள். 4 mm ஹூக் யூஸ் பண்ணி ஒரு மேட் போட்டிருக்காங்க. அந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல திக்காக இருக்குங்க. 4 mmனா இந்த நீடில் சைஸ் இருக்கும். சரிங்களா? அந்த அளவுக்கு த்ரெட்டு வந்து இருக்குங்க. அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி, அந்த த்ரெட்டில் வந்து மேக்ஸிமம் பேக்ஸு அந்த மாதிரி செய்வாங்க. அதில் வந்து நான் மேட்டு செஞ்சுருக்கேன். பாருங்கள், அந்த மேட் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லிப் ஆகும் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க, நல்லாயிருக்கும். அந்த மேட்டோட ஒரு நூல் கலரும் நிறைய கலர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த நீங்கள் லிங்க்கில் போய் பாருங்கள். அந்த வீடியோஸில் வந்துட்டு நான் வந்து ஒரு மேட் போட்டிருப்பேன். அது வந்து உங்களுக்கு எல்லா கலர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதே டிசைன், அந்த டிசைனும் ரொம்ப சிம்பிளான டிசைன் தாங்க மேட்டுக்கு. பாருங்கள், ஒரு 100 200 நம்ம செலவு பண்ணால் போதுங்க, நம்ம வீட்டுக்கு அழகான கால்மிதி. நம்ம சில பேர் வந்து உள்ளன் வந்துட்டு ஸ்லிப் ஆயிரும், அப்புறம் ரொம்ப நாள் வராது, எதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணி அந்த மேட் போடணும் அப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறீங்க. ஆனால் இது வந்து அந்த மாதிரி இல்லைங்க. ஆனால் அந்த உள்ளனில் ஒர்க் பண்ணாலும் நம்மளுக்கு அந்த மாதிரி எந்த இதுவும் ஆகாது, ஏன் கலரும் கூட போகாதுங்க. நம்ம அழுக்கு படிஞ்சது வேணால் தெரியும், மற்றெல்லாம் எதுவுமே ஆகாது. மேக்ரமே த்ரெட்டும் அதே போல் தாங்க, எல்லா கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது, நல்ல திக்னஸாகவும் இருக்கும். நான் அந்த லிங்கில், அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், போய் அந்த வீடியோ பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு ஒரு சூப்பரான சிம்பிளான மேட்டு தாங்க போட்டிருப்பேன், ஒரு ஃப்ளவர் ஷேப் மேட்டு தான் போட்டிருக்கேன். பாருங்கள் இது எவ்வளோ இதே மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி, நல்ல கலர்ஸ், ரெட்டு, ஆரஞ்சு, க்ரீன், ப்ளூ, அந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயும் உங்களுக்கு இந்த த்ரெட் அவைலபிளாக இருக்குங்க. அதில் வாங்கி நம்ம போடலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்கும். பூஜா ரூமில் வந்து சின்னதாக, அதுவும் இல்லாமல் இந்த த்ரெட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங் கொடுக்கும். பாருங்கள், உள்ளன் த்ரெட்டை விட இந்த த்ரெட்டு நல்லா ஷைனிங் கொடுக்கும், நம்மளுக்கு நல்லா அழகாக இருக்கும். விரித்து விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது இவ்வளோ தாங்க ஃபுல் ஃபினிஷிங். அதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 சிங்கிள் க்ரோஷே போடுவோம், 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 வந்து 5 டைம்ஸ் டிசி போடுவோம், 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 சிங்கிள் க்ரோஷே, 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 5 டிசி, இதே போல் போட்டு ஃப்ளவர் ஷேப்பில் கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணுவோங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது ஃபுல்லாக நான் முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபினிஷிங் லுக் உங்களுக்கு எப்படி, ஃபைனலாக இது எப்படி இருந்தால் அவுட்புட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்கள் இந்த மேட்டும் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து 4 mm மேக்ரமே த்ரெட்டில் இன்னொரு மேட் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.